சாணக்கியர் மெதுவா பெரிய பால்ம் லீஃப் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அங்கே சந்திரகுப்தன் ஓடி வர்றான். முகத்துல குழப்பம், கண்களில் அழுத்தம். சந்திரகுப்தன்: குருவே, நான் பல கடினங்கள் பார்க்கிறேன். என்னை யாரும் நம்ப மாட்டுகிறாங்க. என்னால முடியும்னு எனக்குமே சம்டைம்ஸ் நம்பிக்கையே வரமாட்டேங்குது. சாணக்கியர் சிரிச்சிட்டு: சந்திரகுப்தா, எல்லாருக்குமே இப்படிதான் ஆரம்பமா இருக்கும். ஆனா கேள்வி, நீ அந்த பயத்தை ஃபாலோ பண்ணுவியா, அல்லது நான் சொல்லுற கொள்கையை ஃபாலோ பண்ணுவியா? சந்திரகுப்தன்: குருவே, என் வாழ்க்கை மாறணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. சாணக்கியர்: சரி சந்திரகுப்தா, இன்று நான் உனக்கு சொல்றது 5 கொள்கை. இவை ஃபாலோ பண்ணினா ஒரே நாள்ல நீ மாற மாட்ட. ஆனா ஒரு நாள் எல்லாரும் உன்னை பார்த்து மாற ஆரம்பிச்சிடுவாங்க. முதல் கொள்கை: இரகசியத்தை பாதுகாப்பு. முன் கட்டிலில் சந்திரகுப்தன் தன் எதிர்கால இராச்சியத்தை சிறு சிறு கிறுக்கல்களில் உருவாக்கிக் கொண்டிருந்தான். சாணக்கியர்: சந்திரகுப்தா, இது யாருக்கு காட்டினாய்? சந்திரகுப்தன்: எல்லாருக்கும் காட்டினேன் குருவே. நான் இது பண்ண போறேன் என்றேன். சாணக்கியர்: கோபமா இல்லாமல் ஞானமா? அதுதான் தவறு. உன் திட்டம், உன் எண்ணம், உன் கனவு உன் செயலுக்கு முன்னாடி வெளியே போகக்கூடாது. உன் கனவு யாரிடமும் சொன்னா அவர்களின் சந்தேகம் உன்னோட மனசுல பாய்சன் போல பாயும். இரண்டாம் கொள்கை: தீய உறவுகளை நீக்கு. ஒரு நாள் சந்திரகுப்தன் சில நண்பர்களுடன் கீழே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் அவனிடம் சொல்றான்: அட, நீயா ராஜா ஆக போறது? இது முடியாதுடா. அவன் மனசு தளர்ந்து போனது அன்றிரவு. சாணக்கியர்: சந்திரகுப்தா, இன்று யாரோ உன்னிடம் உன்னால முடியாதுன்னு சொன்னார? சந்திரகுப்தன் அதிர்ச்சி: ஆமா குருவே. எப்படின்னு தெரியும்? சாணக்கியர்: நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா அதை சொல்லும் குரல் உலகத்தில் ஒரே மாதிரிதான் இருக்கும். உன்னை தாழ்த்துறவன் எப்பவும் உன் அருகில்தான் இருப்பான். அந்த மாதிரி மனிதரை வாழ்க்கையிலிருந்து நீக்கு. அவர்கள் நிழலாகவே இருந்தாலும் நீங்க ஓவர் ஷேடோ ஆகிடுவீங்க. கொள்கை 3: உதவியும் எதிர்பார்ப்பும். ஒரு சாமியாருக்கு சந்திரகுப்தன் தண்ணி எடுத்து கொடுக்கிறான். அந்த சாமியார் நன்றி சொல்லாமல் போறார். சந்திரகுப்தன் மனசு பிளவு. சாணக்கியர்: சந்திரகுப்தா, ஏன் முகம் சுளிக்கிறது? சந்திரகுப்தன்: குருவே, நான் உதவி செய்தேன். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. சாணக்கியர்: அதுவே லெசன். நான்காவது கொள்கை: முடிவு எடுக்க பயப்படாதே. ரொம்ப பெரிய போருக்கு முன் சந்திரகுப்தன் நடுங்குறான். சாணக்கியர்: நீ பயப்படுறது நல்லது சந்திரகுப்தா. பயம் இருக்கிற இடத்துலதான் முடிவு பிறக்கும். சந்திரகுப்தன்: குருவே, நான் தவறான முடிவு எடுத்துட்டேனா? சாணக்கியர்: தவறான முடிவும் உன்னை சரியான பாதைக்கு தள்ளும். எதையும் செய்யாத முடிவை விட நீ எத்தனை நாளா ஒரு முடிவை எடுக்க தயங்குற? இப்பதான் உன்னோட நேரம். ஐந்தாவது கொள்கை: செல்ஃப் கண்ட்ரோல் சான்ஸ் எம்பையர் கண்ட்ரோல். ஒரு நாள் சந்திரகுப்தனுக்கு ரொம்ப கோபம். ஏதோ தவறான முடிவு செய்ய போறான். சாணக்கியர்: சந்திரகுப்தா, ஒரு மனிதன் முதல்ல ஜெயிக்க வேண்டியது யாரை தெரியுமா? சந்திரகுப்தன்: எதிரியா? சாணக்கியர் சிரிக்கிறார்: இல்ல, தன்னைத்தானே. உன்னை நீ கட்டுப்படுத்தினா உலகம் உன்னை நிறுத்தணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. உன்னோட தூக்கம், பழக்கம், கோபம், சோம்பல், தாழ்வு மனப்பாங்கு இவைதான் உன் உண்மையான எதிரிகள். போர் தூசி அடங்குது. வெற்றியின் முழக்கம் தூரத்துல. ஆனா சந்திரகுப்தான் மட்டும் அமைதியா நடந்து வந்து குருவிடம் முன் நிற்கிறான். சந்திரகுப்தன் மெல்ல மண்டியிட்டு தலையை குருவின் கால் அருகே வைத்துக்கொண்டு: குருவே, இந்த வெற்றி என்னுடையது இல்ல. உங்கள் 5 கொள்கைகளின் வெற்றி இது. நான் ஒரு போர் வீரன் மட்டும். ஆனா அந்த போர் வீரனுக்கு திசை காட்டினது நீங்கள். சாணக்கியர் நெஞ்சில் கை வைத்து அவனை எழுப்பி நிறுத்துகிறார். சந்திரகுப்தா, வெற்றி என்னுடைய கொள்கையால வந்ததல்ல. அதை நடைமுறையிலே கல் போல கட்டி நிறுத்தினது உன் மன வலிமை. சாணக்கியர் ஆடியன்ஸிடம்: கொள்கைகள் எல்லோரிடமும் இருக்கும். ஆனா அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துறவன் தான் உண்மையான அரசன். சந்திரகுப்தன் இப்போது நேராக கேமரா ஆடியன்ஸிடம்: நான் என் குருவை ஃபாலோ பண்ணுனதால் வெற்றி அடைந்தேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில்
நான் வென்ற போருக்கும் மேல வெற்றியை தரும். சாணக்கியர், சந்திரகுப்தா, நம்ம பயணமும் இதோடு முடிஞ்சு விடாது. சந்திரகுப்தன் ஆடியன்ஸ் பார்த்து, நம்ம பயணமும் இதோடு முடிக்காதீங்க. இந்த சேனல் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆச்சாரியர் மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த பாடத்துக்கு தயாராயிருங்க. நன்றி.